ஏய், நீங்களாம் உண்மையிலே பொதுமக்களா இல்லை என்னடா எருமை மக்களாடா? உங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் அவ்வளோ செஞ்சு ஒவ்வொரு ஓட்டுக்கு 3000 4000 வாங்கிட்டு நீங்கள் எல்லா பயிலும் மாற்றி ஒரு சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? உங்களுக்குலாம் நல்ல சேவை வருமா? டேய், என்னது நல்ல சேவை வருமான்னு கேக்குது? எவன்டா கூட்டத்தில் என்ன எதிர்த்து பேசுறது? இன்னைக்கு உங்களை ஓட்டு மாற்றி போட்டதுக்கு உங்களை கிளிக்கு தான் வந்திருக்கேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாராவது ஏதாவது பேசுனீங்க, கஞ்சாவத்தான் குச்சிக்குன்னு வலின்னு வலிச்சுக்குன்னு பூரா பேர் ஓட்டை மாற்றி போட்டிருக்கீங்க. ஏண்டா எவனாவது எனக்கு ஓட்டு போட்டீங்களாடா? காசு உங்களுக்குலாம் அந்த சப்பை உட்காந்துருக்காரு அண்ணன், இந்த சப்பை அண்ணன் எம்எல்ஏ உங்களுக்காக 2 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரா? நீ உன் காசுலயா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்த? கவர்மெண்ட் காசுல கட்டினதுடா. எவன்டா நான் பேசி முடியறு எவனாவது கூட்டத்துல இருந்துட்டு எவனாவது பேசுனீங்க? அண்ணன் சப்ப 2 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு, அதையும் மறந்துட்டீங்க பூரா பேர்ல. நான் சொல்றேன்டா, நீங்க எல்லா பயிலும் வாயிலையும் வயிற்றுலையும் எல்லா பக்கம் உங்களுக்குலாம் பேதி போகும்டா. நீங்க எங்களை வந்து எதிர்கட்சியில உட்கார வச்சிருக்கீங்களா? உங்களெல்லாம் பொதுமக்கள் கிடையாதுடா, நீங்களாம் பொதுமக்களே கிடையாதுடா. எங்க காசை நாங்க எவ்வளவு துட்டு வாரி அடிச்சிருப்போம். அண்ணன் எவ்வளவு துட்டு அடிச்சிருப்பாரு சப்பா அண்ணன். நான் வடசார சொல்றேன்டா, இன்னொரு விஷயம், உங்களை நம்பி எல்லா டெண்டர்காரங்கிட்டையும் 2030 வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் லஞ்சத்தை வாங்கி வச்சிருக்கோம். முதல்ல வாய்க்குள்ள போன மாதிரிடா ஒவ்வொரு காசும். கடைசியா வயிறு எரிஞ்சு ஒரு சாபம் விடுறேன்டா. இப்படியே சாபம் விட்டுட்டுங்கடா. உங்க தாத்தன் அப்ப மகனு ஏற்கனவே கொள்ளையடிச்சிட்டீங்க. இனிமே இதே மாதிரி சாபம் விட்டுட்டு இருந்தீங்க, மக்கள் கையில இருந்து செருப்படி தான் வாங்குவீங்க. தெரிஞ்சு எவன்டா பேசிட்டு இருக்கிறது? ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டேங்கிறா. அப்புறமா மேடன்னு பாக்குறேன், இல்லைன்னா உங்களை வந்து என்ன பண்ணுவோன்னு தெரியாது. குறுக்குப்பேட்டைக்காரனை ஒத்துன்னு விட மாட்டேன். காசு வாங்கி திருப்பி ஓட்டு போடலையா? இருடா வாங்க.